வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரபுமுத்தையா. நம்ம நீட் ஃபிசிக்ஸ் இன் தமிழ் அப்படிங்கிற சீரீஸில் நிறையா ப்ராப்ளம் அண்ட் டெரிவேஷன் நம்ம பார்த்துட்டு வர்றோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் செகண்ட் லா பேஸ் பண்ணி வர ஒரு ப்ராப்ளத்தை மட்டும் பார்ப்போம். இப்போ ப்ராப்ளம் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். கொஸ்டின் என்னென்னா, a force F is equal to a force F is equal to 2t I cap plus 3t square j cap n acts on an object moving in xy plane. Find magnitude of change in momentum of the object in time interval t is equal to 0 second to t is equal to 2 second. இப்போ நம்மளுடைய நியூட்டன் செகண்ட் லாங்கிறது சேஞ்ச் இன் மொமெண்டம் தான். அப்போது மறுபடியும் சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் கரெக்டாக எஃப் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் தானே. அப்புறம் ஏன் மறுபடியும் சேஞ்ச் இன் மொமெண்டத்தை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, தேர் ஆர் 2 டைம் இன்டர்வல்ஸ். ஓகே, ஒரு டயத்தில் அதோடைய மொமெண்டம் ஒரு மாதிரியாக இருக்கும், அடுத்த செகண்டில் அதோடைய மொமெண்டம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, மொமெண்டம் அப்படிங்கிறது பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு வி. இங்கே எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ தான். ஆக்சலரேஷன் இருக்குது அப்படின்னா வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகும். மாஸ் கான்ஸ்டன்ட் தான். வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகுறதுனால எம் இன்டு வியும் சேஞ்சஸ் ஆகும், மொமெண்டமும் சேஞ்சஸ் ஆகும். அப்போ வெலாசிட்டி எவ்வளவு சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம்னா ஃபஸ்ட்டு மாஸ் கான்ஸ்டண்ட்டாக, அந்த கான்ஸ்டன்ட் மாஸ் இன்ட்டு ஃபஸ்ட்டு டயத்தில் ஒரு வெலாசிட்டி இருக்கும், அதோடைய மொமெண்டம் ஒரு மாதிரியாக இருக்கும். செகண்ட் இன்டர்வலில் வெலாசிட்டி வேறு மாதிரியாக இருக்கும், அதோடைய மொமெண்டம் வேறு இருக்கும். அப்போ இந்த மொமெண்டம் சேஞ்சஸ் ஆகுறதுங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எவ்வளவு மொமெண்டம் ஆகுறதுங்கிறத நம்ம கால்குலேஷனில் கண்டுபிடிக்கணும். இப்போது என்னென்ன கொடுத்துருக்காங்க, எஃப் இஸ் ஈக்குவல் டு 2t I cap plus 3t square j cap. டைம் இன்டர்வல், 2 டைம் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, 0 செகண்ட் டு 2 செகண்ட். ஓகேங்களா. இப்போது எஃப் இஸ் ஈக்குவல் டு 2t I cap plus 3t ஸ்கொயர் j cap அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ தான். வெலாசிட்டியை டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சலரேஷன் கிடைக்குங்கிற மாதிரி, இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வெலாசிட்டி கிடைச்சிடும். வெலாசிட்டியை டிஃப்ரென்சியேட் பண்ணும்போது ஆக்சலரேஷன் கிடைக்கிற மாதிரி ஆக்சலரேஷனை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெலாசிட்டி கிடைச்சிடும். அப்போது கொடுக்கப்பட்டதை இன்டெகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுக்கு கேட்கப்பட்டதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இதுதான் ஷார்ட்கட். இப்போது சொல்யூஷனுக்கு போயிடுவோமா. இப்போ கொடுக்கப்பட்டது என்ன, F is equal to 2t I cap plus 3t square j cap. இந்த I j அப்படிங்கிறது ஒரு பிளேனில் மூவ் ஆகி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது I, இது j டைரக்ஷன். இதில் இது ஒரு பிளேனில் மூவ் ஆகி இருக்குது இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால தான் இந்த I அண்டு j எந்த வேல்யூவில் டீங்கிற டயத்தில் 2ங்கிற பிளேஸில் அடைஞ்சிருக்கு, டி ஸ்கொயருங்கிற டயத்தில் 3 அப்படிங்கிறத அடைஞ்சிருக்குது. ஓகேங்களா. அப்போ அந்த பிளேனில் போகுதுங்கிறதுல தான் இந்த I j அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும், எஃப் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் தான், டிபி டிவைடட் பை டிடி. இந்த வேல்யூ அப்போது dp is equal to dt. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், சேஞ்ச் இன் மொமெண்டத்தை இன்டெகிரேட் எம் இன்டு ஏன்னு வரும், எம் இன்டு ஏன்னு வரும். ஏ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஒரு வி வரும். அந்த வியை ஒரு வேல்யூ ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்களை நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் சேஞ்ச் இன் மொமெண்டத்தை இன்டெகிரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் புரிஞ்சுங்க. சேஞ்ச் இன் மொமெண்டத்தை இன்டெகிரேட் பண்ணணும் அப்படிங்கிற மட்டும். அப்போ இன்டெகிரல் ஆஃப் டிபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் 2t I cap, ரெண்டுக்கும் பொதுவானது என்ன, dt. அதனால் டைம் இன்டர்வல் என்னன்னு சொல்லியிருக்கேன், 0 to 2. Integral 0 to
2 plus 3t square dt. இன்டெகிரல் பண்ணுங்கப்பா. 2 காமனாக எடுத்தீங்கன்னா t squared divided by 2 plus இந்த I அப்படியே வந்துடும். I 3 காமனாக எடுத்துக்கோங்க. t cube divided by 3 0 to 2 டைம் இன்டர்வல் 0 to 2ங்கிறதுல அதில் இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 2க்கும் இந்த 2க்கும் அடி வெட்டி போயிடும். இந்த 3க்கும் இந்த 3க்கும் அடி வெட்டி போயிடும். அப்போது டி ஸ்கொயர்டு மட்டும்தான் இருக்கும். அப்போ டி ஸ்கொயர்டை இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 4 minus 0 I cap plus t cube 2 8 minus 0 j cap 4i plus 8j. எப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகேங்களா? இப்போது மேக்னிடியூடு தான் கேட்டிருக்காங்க. அப்போ மேக்னிடியூடு அப்படின்னா மாடுலஸ் எடுக்கணும். அப்போது மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா 4 square plus 8 square 16 plus 64 almost 9 kilogram meter per second square. Change in momentum is equal to 9 kilogram meter second square. ஓகேங்களா? இதுதான் வந்து இது மொமெண்டத்தோட யூனிட். இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட ப்ராப்ளத்தோடைய ஆன்சர். ஓகேங்களா?